ரெடிமேட் காம்பவுண்ட் வால் ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்தோம். அந்த வீடியோக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனா அதுல ஒரு 2 பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல சொன்னாங்க, ரெடிமேட் காம்பவுண்ட் வால் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. உண்மைக்கு சொன்னாங்களா இல்ல விளையாடுறாங்களான்னு தெரியல. தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கு. ரெடிமேட் காம்பவுண்ட் ஒருவேளை அது உண்மையா இருந்தா அவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் ரெடிமேட் காம்பவுண்ட் வால் என்ன அப்படின்னு மக்களாகி அவங்கள்ட்ட ஓகே. ரெடிமேட் காம்பவுண்ட் வால் எதுக்கு இது உருவாக்கப்பட்டதுன்னா, வீடை சுத்தி நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தணும்னு எல்லாருமே நினைக்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப எல்லாருமே நினைக்கிறது தான். ஆனா வீடு கட்டுறதுக்கே அதிகப்படியான காசுகளை செலவழிக்கிற மிடில் கிளாஸ் வந்து வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி மேலும் அதுக்கு அதிகமா செலவழிக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனையை உருவாக்கணும் இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் செட்டப். இது இன்னைக்கு பல வெரைட்டிஸ்ல கட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லணும்னா நம்மளுமே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்பவுண்ட் வால்னு சொல்லிட்டு நம்ம ஷீட் வச்சு ஒரு காம்பவுண்ட் வால் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ கூட ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், அதோட பயோலிக் நான் தரேன் பாருங்க. அது போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளைவு வச்சு எண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. சின்னதா இருக்கக்கூடிய அந்த 1 இன்ச் 2 இன்ச் திக்னஸ் இருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி ஸ்லாப், காங்கிரீட் ஸ்லாபை வச்சு காம்பவுண்ட் வால் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு ரெடிமேட் காம்பவுண்ட் வால். ஆனா இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றது பிரியாணிக்கே யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இந்த ஆர்சிசி ரெடிமேட் காம்பவுண்ட் வாலை தான் நிறைய நண்பர்கள் பயன்படுத்தி. அதுக்கான காரணம் என்னன்னா, அது ஒரு காங்கிரீட் மெட்டீரியல் அப்படிங்கிற அதுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பும் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறவர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. நேற்று நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் வாலை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா அதுதான் சாயுது அடிக்கடி அப்படின்னு அந்த வீட்டு உரிமையாளர் சொல்லியிருந்தாங்க. முதல் விஷயம், எதுக்கு சாயுது திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ அதுக்குன்னு ஒரு செல்ஃப் வெயிட் இருக்கு. ஒரு 5 அடியோ 6 அடியோ நம்ம டிசைன் பண்றோம் கேட்கிறோம் அப்படின்னா, அந்த 6 அடி உயரம் போகும்போது அந்த காம்பவுண்ட் வாலோட செல்ஃப் வெயிட்டை தாங்க முடியாத அளவுக்கு அதுக்கு கொடுக்குற அந்த பில்லர் போஸ்ட் தான் காரணம். ஸோ 6 அடி ஹைட் போகும்போது இந்த பில்லர் போஸ்ட் வந்து தாங்கி நிக்கணும்னா எந்த அளவுக்கு கீழே டெப்த்ல நம்ம அந்த பில்லர் போஸ்ட்டை இறக்கி சுத்தி காதல் போடுறோம் அப்படிங்கிறத செய்யாம விடுறதுதான் சிலைக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு. அப்ப ரெடிமேட் வால் காம்பவுண்ட் வால் பண்ற எல்லா இடங்களையுமே இந்த பிரச்சனை இருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டா சிலருக்கு நம்மளுமே நிறைய இடங்கள்ல பண்ணி மாதிரி தவறுகளுக்கு நடந்தது இல்லை. ஸோ என்னன்னா, ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்குன்னா அதை எப்படி பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் தெரியாத நபர்கள் கிட்ட வீட்டு வேலையை கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை, பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடும். இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன அப்படின்னா, உங்க பக்கத்துல உங்க ஏரியால நீங்க தமிழகத்துல எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு வேளை ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போடணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா ஒரு லோக்கல்ல இல்ல நல்ல இன்ஜினியர்கள் யார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட போய் உங்களுக்கான ரெடிமேட் காம்பவுண்ட் வால் ப்ரொடெக்ஷன் கேளுங்க. அவங்ககிட்டே ஐடியா கேளுங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ₹1 ₹2 மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏழையே தெரியாத நபர்கள்ட்ட காம்பவுண்ட் வாழ கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாவது சாஞ்சிருச்சுன்னா பெரிய விபத்துக்கு ஏற்படுது. ஏன்னா காங்கிரீட்டுங்கிறது 2 இன்ச்சு 3 இன்ச்சு இருந்தாலும் அதோட வெயிட்டுங்கிறது அதிகம், செல்ஃப் வெயிட்டுங்கிறது குழந்தைங்க மேலேயோ பெரியவங்க மேலேயோ யாருக்குள்ள உழுந்துட்டா உயிர் குத்துறாம தான் இருக்கா. காசு பணத்துக்கு நீங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை அதோட தரத்துக்கும் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தமிழகம் முழுவதும் KK பில்டர்ஸ் அப்படிங்கிற கட்டுமான நிறுவனம் நடத்தி வந்துட்டு தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழைய வீடுகள் அப்படின்னு புது வீடுகள் கட்டி கொடுக்கிறது, கட்டடத்துக்கு பெயிண்டிங் வேலைகள் கட்டி கொடுக்கிறது, இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்ட் வால் கட்டி கொடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கிறது, டிராவல் பண்ணி கொடுக்கிறது, லோன் வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அனைத்து விதமான கட்டுமானத்துறை சார்ந்த அனைத்து வேலைகளையும் சிறப்பட செஞ்சு ஊட்டி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு யாருக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டா தாராளமா நீங்க நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்லயோ வீடியோ தாராளமா பாருங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் வால் நல்லதா கெட்டதான்னு யோசிச்சு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணும்போது அவங்க பயனுள்ளதாக
தேங்க்யூ ஸோ மச்.